அம்மா என்னம்மா பண்றீங்க? நானடா முருகருக்கு வெற்றிலை தீபம் ஏத்துனேன் பாப்போம். வெற்றிலை தீபமா? ஆமா. என்னதுமா அது? வெத்தலை தானே இது? ஆமா, வெத்தலையில தான் தீபம் ஏற்றிருக்கேன். ஸோ இது வந்து முருகருக்கு வந்து ஏற்றுறது ரொம்ப விசேஷம். ஓ, ஏன்னா முருகர் இது வெற்றிலை தீபம் ஏற்றுனா நம்மளுக்கு வந்து நினச்ச காரியம்லாம் சீக்கிரமாக வந்து நடந்துடும். ஒருத்தவங்க வீடு கட்டணும்னு நினச்சிருப்பாங்க, அப்புறம் கல்யாணம் நடக்கணும்னு நினச்சிருப்பாங்க, அவங்களாம் தடை ஆகிட்டே இருக்குமா, அவங்களாம் அந்த வெற்றிலை தீபம் வந்து முருகருக்கு 6 வாரம் தொடர்ந்து ஏற்றிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகுனா அந்த காரியம் வந்து கைக்கூடி கொடுப்பாரு. முருகர் வந்து அதை வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு. அதனால தான் வெற்றிலை தீபம் ஏற்றுவாங்க. சில பேர் வந்து நினச்ச வேலை கிடைக்கணும், நினச்ச வீடு கட்டணும், அப்புறம் நல்லா கல்யாணம் நடக்கணும், இதுக்கெல்லாம் வந்து தடை ஏற்பட்டுச்சுன்னா அந்த வெற்றிலை தீபம் 6 வாரம் தொடர்ந்து ஏற்றிட்டுவாங்க. நிச்சயமாக வந்து அதுக்கான பலன் வந்து சீக்கிரமே வந்து கைக்கூடி வரும். அது முருகர் அருள் வந்து துணை புரிவார். சூப்பர்மா, சூப்பர். Subscribe my channel for more videos. Thanks for watching.